ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியில் இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு 5 உலக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த உலக்கால் 5 உலக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். 3/4 உலக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நம்ம அரிசிக்கு பதிலாக ஜவ்வரிசி சேர்க்கலை, உளுந்துக்கு பதிலாக தான் ஜவ்வரிசி சேர்க்குறோம். 3/4 உலக்கு ஜவ்வரிசியும் 1/4 உலக்கு உளுந்தம்பருப்பும் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக நான் 2 தடவை கழுவி எடுத்துட்டேன். இதில் அப்படியே தண்ணியை விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நம்ம ஜவ்வரிசியையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா உளுந்து வெடிச்சிருக்குது. ஜவ்வரிசியும் நல்லா ஊறி பெருசாக வந்திருக்குது. இந்த ஜவ்வரிசியையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 hour அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி அதை நான் தனியாக அள்ளி வச்சுட்டேன். அடுத்ததாக அரிசியை தனியாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அரிசி மாவை ஜவ்வரிசி உளுந்து அரைச்சி வச்சுருக்க மாவோடு ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. எல்லா மாவும் நல்லா ஒன்று சேரணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. ஜவ்வரிசி உளுந்தும் தனியாக அரைச்சிருக்கோம், அரிசி மாவு தனியாக அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஃபுல் நைட்டு. நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம திறந்து பார்த்தா நல்லா உப்பி வந்திருக்குது மாவு பாருங்கள். இப்போது இட்லி சட்டியை அடுப்பில் நல்லா சூடு ஏற்றிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊற்றலாம். துணி போட்டு இட்லியை வச்சிங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் தடவைனா அந்த மாதிரி நல்லா இருக்காது. அதனால் துணி போட்டே இட்லியை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோர்க்கை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை அப்படியே இந்த இட்லியில் குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு இட்லியை எடுத்துடலாம். சூப்பர் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிருச்சு. ஜவ்வரிசி இட்லி இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாவை வச்சு நம்ம தோசையும் ஊற்றலாம், குழிப்பணியாரமும் செய்யலாம். சூப்பராக சாஃப்டாக இட்லி செஞ்சிட்டோம். இப்போது தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். 4-5 ஸ்பூன் மாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி தான் கரைக்கணும். இட்லி மாவு மாதிரி அப்படியே வச்சுக்கக்கூடாது. இதை கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு ஊற்றினா தான் தோசை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சூட்டை நல்லா இறக்கிட்டு அதுக்கப்புறமாக தோசையை ஊற்றுங்க. அப்போ தான் தோசை நல்லா உங்களுக்கு வட்டமாக ஊற்ற முடியும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சுட்டாக்க ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். மற்ற சாதாரண அரிசியில் நம்ம ஊற்றுற தோசையை விட இது கொஞ்சம் டைம் அதிகமாகும். பாருங்கள், சூப்பராக தோசை ரெடி ஆகிருச்சு. இப்படியே வைக்கலாம். இல்லைன்னா இதை அழகாக ஒரு பாதிக்கு கட் பண்ணிவிட்டு கோன் மாதிரி சுருட்டிடலாம் கையில். இந்த மாதிரி அழகாக கையில் கோன் மாதிரி சுருட்டி நீங்கள் பிளேட்டில் வைக்கலாம். அட்ராக்டிவாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த தோசை. அடுத்ததாக குழிப்பணியாரம் செய்யலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1 கப் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பின்னால்
பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் வதக்கிட்டு இதை அப்படியே அந்த தோசை மாவு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதே போல் கரைச்சிக்கிட்டு அந்த தோசை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சூடு ஏறினதும் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு குழிலையும் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு குழிப்பணியாரத்தை ஊற்றலாம். ஃபுல் அளவுக்கு ஊற்றாதீங்க, முக்காலுக்கு ஊற்றுங்க. சின்ன ஸ்பூனாக வச்சுக்கோங்க. முக்கால் அளவுக்கு வர்ற மாதிரி குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் குழிப்பணியாரம் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடும். 3 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், பாதி வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சென்டரில் மட்டும் மாவு இருக்கும். இதை அப்படியே திருப்பி விடலாம். எல்லா குழிப்பணியாரத்தையும் திருப்பி விட்டுருங்க. ரொம்ப கருப்பாகிற வரைக்கும் வேக விடாதீங்க. கொஞ்சம் ரெட்டிஷாக டாட்ஸ் வர்ற வரைக்கும் வேக விடுங்க. எல்லா குழிப்பணியாரத்தையும் அப்படியே திருப்பி விட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்சமான சட்னியோ சாம்பாரோ வச்சு இந்த குழிப்பணியாரத்தை, இட்லியை, தோசையெல்லாம் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.